ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஆரத்தி பிளேட்ஸ் பண்ணதை உங்களுக்காக காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ரவுண்டான பிளேட்டு. நீங்கள் எந்த பிளேட்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் என் அக்கா பொண்ணோடைய கவுனு தான் அது. பாதி பாதி கவுன் கொஞ்சம் கிழிஞ்சிருந்ததுனால அதை அப்படியே போட்டுட்டாலா, சரி இது நல்லா இருக்குது, நான் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது இதுக்கு தான் யூஸ் ஆணுச்சு. முதல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நான் அப்ளை பண்ணி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன். நல்லா கார்னர்லாம் அழுத்தி ஒட்டிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா ஒட்டியிருக்கும். இல்லைன்னா அந்த ஒவ்வொரு சைடு அப்படியே மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா நீங்கள் மேலே செய்ய போகிற அந்த கல் வைக்கிறதெல்லாம் மேலே தூக்கிக்கிட்டு படைச்சிக்கிட்டு நின்ன மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா அழுத்தி நல்லா நீட்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கல்கள் நான் ஏற்கனவே உள்ள கேண்டில்ஸில் நிறைய விதமான கேண்டில்ஸ் உண்டு. அது ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில் கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் கழுவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஜிகினா ஒட்டி மறுபடியும் அதை காய வச்சுட்டு மறுபடியும் அதில் க்ளூவை ஒட்டி நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இதில் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் நிறைய ஷேட்ஸ் கிடைக்கும், கோல்டன் கிடைக்கும், அந்தந்த கலர் கிடைக்கும். எனக்கு நான் அந்த ப்ளூ கலர் மாதிரி எடுத்து அதை ஒட்டி அது மேலே நான் வச்சுருக்கிறது ஃபுல்லுமே எல்லாம் வேஸ்ட்டான பீஸ் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மேலே வச்சுருக்கேன்ல அந்த குப்பி மாதிரி கோல்டு கலர், அது என்னன்னு தெரியுமா? பாசியில் உள்ள அந்த சீக்வன்ஸில் இருந்து அந்த சைடு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான். இது என்னென்னா, நீங்கள் ஜாக்கெட்டுக்கு பின்னாடியே இந்த கயிறில் தொங்க விடுவீங்கள்ல, அதுதான் வேஸ்ட் ஆகி அந்த இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி பிஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த செயின் மட்டும் இருந்துச்சு அழகாக. அதனால் அந்த செயினை எடுத்து அழகாக ஒட்டிக்கிட்டேன். சைடில் ஒட்டும் போது அது இன்னும் பார்க்குறதுக்கு கிராண்டாக ஆக்டிவாக தெரிஞ்சுது. அதனால் அதையும் ஒட்டிட்டு அப்புறம் நடுவில் அப்பப்போ ரெண்டு சீக்வன்ஸும் வச்சுருப்பேன், அதையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் வேஸ்ட்டான பாட்டில் ஒன்று கிடந்துச்சு. அதில் பெயிண்ட் பண்ணி ப்ளூ கலர்லேயே பெயிண்ட் பண்ணி அதில் மிரர் ஒட்டி அதை நடுவில் வச்சேன். இதை ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அதை வச்சேன். அது வைக்கும் போது இன்னும் அழகாக தெரிஞ்சுது. அதுக்கு மேலே ஒரு சின்ன பூங்கொத்து மாதிரி வச்சு இதை ஸ்டோன் இன்னொரு ஸ்டோன் வச்சுருப்பேன் பார்த்துருக்கோங்க. அது என்ன ஸ்டோனுன்னா, அதுவும் பாசியில் உள்ளதான். அந்த விழுந்ததுனால வேஸ்ட்டாக கிடக்குது, ஆனால் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதையும் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணி முடித்தேன். ஃபினிஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஆரத்தி பிளேட்ஸே நல்லா கிராண்ட் லுக்கில் தெரிஞ்சுது. இதே மாதிரி இன்னும் நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஈஸியான உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட் பீஸை வச்சு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வரும். நான் க்ளூ கன் என்கிட்ட உண்டு, ஆனால் அது கொஞ்சம் ரிப்பேராக இருந்ததுனால அது செய்ய முடியல. அதை வச்சு செஞ்சால் இன்னும் நல்லா சீக்கிரமாக ஒட்டியிருக்கும். நான் இது ஒரு 2 டேஸாக ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு நாள் வேறு மாதிரி ஒட்டியிருப்பேன், ஒரு நாள் வேறு மாதிரி ஒட்டியிருப்பேன். அதனால் அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.